ரோமானிய வரலாற்றில் குடியரசின் எழுச்சி எவ்வளவு முக்கியமோ அதைவிட பெரிய திருப்புமுனையாக அமைந்தது குடியரசிலிருந்து பேரரசாக மாறிய காலம். பல நூற்றாண்டுகளாக சட்டம், செனட், தேர்தல் மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இயங்கிய ரோம் கிமு முதல் நூற்றாண்டின் இறுதியில் உள்நாட்டு போர்களால் சிதறிப்போனது. அரசியல் போட்டிகள், இராணுவ தலைவர்களின் அதிகார ஆசை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக மோதல்கள் ஆகியவை குடியரசின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தின. இந்த குழப்பமான சூழலில் ரோமை மீண்டும் நிலைநிறுத்திய மனிதர் ஆகஸ்டஸ். அவரது ஆட்சியில்தான் ரோம் ஒரு குடியரசிலிருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த பேரரசாக மாறியது. இந்த மாற்றத்தின் வேர்கள் ஜூலியஸ் சீசரின் காலத்திலேயே துவங்கின. சீசர் ரோமின் புகழை உயர்த்தியிருந்தாலும் அவரது அதிகரித்த அதிகாரம் செனட்டில் அச்சத்தை ஏற்படுத்தியது. கிமு 44ஆம் ஆண்டு அவர் செனட்டிலேயே படுகொலை செய்யப்பட்டார். சதியாளர்கள் குடியரசை காப்பாற்றியதாக நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் புதிய உள்நாட்டு போர்களுக்கு வழிவகுத்திருந்தார்கள். சீசரின் மரணத்திற்கு பிறகு ரோம் மீண்டும் அரசியல் குழப்பத்தில் மூழ்கியது. இந்த சூழலில் தோன்றியவர்தான் காயஸ் ஆக்டோவியஸ். அவர் ஜூலியஸ் சீசரின் வளர்ப்பு மகனாகவும் சட்டபூர்வமான வாரிசாகவும் இருந்தார். பின்பு அகஸ்டஸ் என்ற பட்டத்தையும் அவர் பெற்றார். ஆரம்பத்தில் பலர் அவரை அனுபவமற்ற இளைஞனாகவே கருதினார்கள். ஆனால் மிக குறுகிய காலத்தில் அவர் தனது அரசியல் நுண்ணறிவு, பொறுமை மற்றும் திட்டமிடும் திறன் மூலம் தனது போட்டியாளர்களை முறியடித்தார். ஆக்டேவியன், மார்க் ஆண்டனி மற்றும் லெபிடஷ் ஆகியோர் இணைந்து இரண்டாவது ட்ரைம்விரேட்டை உருவாக்கினார்கள். இந்த கூட்டணி ஆரம்பத்தில் சீசரின் கொலையாளிகளை தண்டிக்க உருவாக்கப்பட்டிருந்தாலும் பின்பு அதிகார போட்டியின் மேடையாகவே மாறியது. கிமு 42ஆம் ஆண்டு பிலிப்பி போரில் சீசரின் எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரோமானிய உலகம் மூவருக்குள் பிரிக்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டணியும் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மார்க் ஆண்டனி எகிப்தின் ராணி கிளியோபேட்ராவுடன் இணைந்து ரோமில் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இதை திறமையாக பயன்படுத்திய ஆக்டேவியன் ஆண்டனியை ரோமின் எதிரியாகவும் சித்தரித்தார். கிமு 31ஆம் ஆண்டு ஆக்டியம் கடற்போரில் ஆக்டேவியன் தீர்க்கமான வெற்றியையும் பெற்றார். ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் பின்பு தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த வெற்றிக்கு பிறகு ரோமில் அவருக்கு எதிராக நிற்க யாரும் இல்லை. கிமு 27ஆம் ஆண்டு செனட் ஆக்டேவியனுக்கு அகஸ்டஸ் என்ற பட்டத்தையும் வழங்கியது. இதுவே ரோமானிய பேரரசின் அதிகாரப்பூர்வ துவக்கமாகவும் கருதப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அகஸ்டஸ் தன்னை அரசன் என்று ஒருபோதும் அறிவிக்கவில்லை. ரோமானியர்கள் அரசாட்சியை வெறுத்தார்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் முதல் குடிமகன் என்ற தோற்றத்தை உருவாக்கியபடியே உண்மையான அதிகாரத்தை தனது கைகளில் வைத்துக் கொண்டார். அகஸ்டஸின் மிகப்பெரிய அரசியல் சாதனை அதிகாரத்தையும் குடியரசின் பாரம்பரியத்தையும் சமநிலைப்படுத்தியதுதான். செனட் தொடர்ந்து இயங்கியது. தேர்தல்களும் நடைபெற்றன. பழைய பதவிகளும் நீடித்தன. ஆனால் முக்கியமான அனைத்து அதிகாரங்களும் இறுதியில் அகஸ்டஸிடமே வந்து சேர்ந்தன. இதன் மூலம் அவர் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு புதிய ஆட்சி முறையை உருவாக்கினார். அவரது ஆட்சியில் நிர்வாகம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டது. பேரரசு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. எல்லை பகுதிகள் நேரடியாக பேரரசின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டன. அமைதியான மாகாணங்கள் செனட்டின் கீழ் விடப்பட்டன. வரி வசூல் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஊழலை குறைக்க புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். இதன் மூலம் ரோமானிய நிர்வாகம் உலகின் மிகச்சிறந்த நிர்வாக அமைப்புகளில் ஒன்றாக வளர்ந்தது. இராணுவத்திலும் கூட அகஸ்டஸ் பெரிய மாற்றங்களை செய்தார். குடியரசு காலத்தில் படைகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட யுத்தங்களுக்காக மட்டும்தான் அமைக்கப்பட்டன. ஆனால் அகஸ்டஸ் நிரந்தர தொழில்முறை இராணுவத்தை உருவாக்கினார். வீரர்களுக்கு நிரந்தர ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் நிலம் வழங்கப்பட்டது. இதனால் இராணுவம் தனிப்பட்ட தளபதிகளுக்கு பதிலாக பேரரசிற்கே விசுவாசமாகவே மாறியது. ரோமானிய எல்லைகளை பாதுகாக்க லைம்ஸ் எனப்படும் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. கோட்டைகள், சாலைகள் மற்றும் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டன. இதனால் பேரரசின் எல்லைகள் பாதுகாப்பாக இருந்ததோடு படைகள் மிக விரைவாக நகரவும் முடிந்தது. இந்த இராணுவ அமைப்பே பல நூற்றாண்டுகள் ரோமானிய பேரரசின் வலிமைக்கும் அடித்தளமாக இருந்தது. அகஸ்டஸின் காலத்தில் பொருளாதாரமும் வேகமாக வளர்ந்தது. புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன.
பழைய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டன, துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டன, மத்திய தரைக்கடல் முழுவதும் பாதுகாப்பான வணிக பாதைகள் உருவாக்கப்பட்டன. எகிப்திலிருந்து தானியமும், இந்தியாவிலிருந்து மசாலா பொருட்களும், சீனாவிலே இருந்து பட்டு துணிகளும், ஸ்பெயினிலிருந்து உலோகங்களும் ரோமானிய சந்தைகளுக்கு வந்தன. ரோம் உலக வர்த்தகத்தின் மையமாகவே மாறியது. கட்டிடக்கலையிலும் அகஸ்டஸின் பங்கு மிகப்பெரியது. செங்கற்களால் ஆன ரோமை நான் பெற்றேன், ஆனால் பளிங்கு கற்களால் ஆன ரோமை நான் விட்டுச் செல்கிறேன் என்று அவர் கூறியதாக வரலாறு குறிப்பிடுகிறது. கோவில்கள், அரங்குகள், சாலைகள், பாலங்கள், நிர்வாக கட்டிடங்கள் ஆகியவை பெருமளவில் கட்டப்பட்டன. நகர திட்டமிடலில் ரோம் உலகிற்கே முன்னுதாரணம். கலாச்சாரம் மற்றும் இலக்கியமும் கூட அவரது ஆட்சியில் பொற்காலத்தை அடைந்தது. விர்ஜில், ஹோரஸ், ஓவிட் போன்ற புகழ்பெற்ற கவிஞர்கள் இந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். விர்ஜிலின் ஏனீட் காவியம் ரோமானியர்களின் தோற்றத்தை ட்ராய் நகரத்தோடு இணைத்தது. பேரரசின் அரசியல் அடையாளத்தை வலுப்படுத்தியது. கலை, இலக்கியம் மற்றும் அரசியல் ஒன்றோடொன்று இணைந்து பேரரசின் பெருமையை மக்களிடம் கொண்டு சென்றன. அகஸ்டஸின் ஆட்சியில் மிக முக்கியமான அடையாளம் பாக்ஸ் ரோமானா அல்லது ரோமானிய அமைதி. அதாவது கிமு 27 முதல் கிபி 180 வரை நீடித்த இந்த காலம் உலக வரலாற்றில் மிக நீண்ட அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி கண்ட காலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உள்நாட்டு போர்கள் குறைந்தன, வணிகம் வளர்ந்தது, நகரங்கள் செழித்தன, சட்டம் மற்றும் நிர்வாக நிலைத்தன்மை உருவாகின. ஆனால் இந்த அமைதி முழுமையான ஜனநாயகத்தின் விளைவு அல்ல, அது ஒரு வலிமையான மைய ஆட்சியின் விளைவு. அகஸ்டஸ் தனது அதிகாரத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்தினார். அவர் வெளிப்படையாக அரசராக நடக்கவில்லை, ஆனால் அவரது அனுமதி இல்லாமல் பேரரசில் எந்த முக்கிய முடிவும் எடுக்கப்படவில்லை. இதுவே ரோமானிய பேரரசின் தனித்துவம். குடியரசின் தோற்றத்தை தக்க வைத்தபடியே புதிய அரசாட்சியையும் உருவாக்கியது. கிபி 14ஆம் ஆண்டு அகஸ்டஸ் மரணமடைந்த போது அவர் ஒரு அரசியல் அமைப்பை மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகள் நீடிக்கும் ஒரு பேரரசையும் விட்டு சென்றார். அவருக்கு பிறகு வந்த பேரரசர்கள் பல்வேறு வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்தாலும் அவர்கள் அனைவரும் அகஸ்டஸ் உருவாக்கிய அடித்தளத்தின் மீதே ஆட்சி செய்தார்கள். ரோமானிய பேரரசின் வலிமை அவரது இராணுவ வெற்றிகளில் மட்டுமில்லை, அவர் உருவாக்கிய நிர்வாகம், பொருளாதாரம், சட்டம் மற்றும் அரசியல் சமநிலையில்தான் இருந்தது. அதனால் ரோம் ஒரு பேரரசாக மாறிய வரலாறு என்பது வெறும் அதிகார மாற்றத்தின் கதையல்ல, அது அரசியல் புத்திசாலித்தனம், நிர்வாக திறமை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீண்டகால திட்டமிடல் ஆகியவை ஒன்றிணைந்து உலகின் மிகச்சிறந்த பேரரசுகளில் ஒன்றை உருவாக்கிய வரலாறு. அந்த மாற்றத்தின் மையத்தில் நின்ற மனிதர் அகஸ்டஸ். அதனால்தான் வரலாறு அவரை ரோமானிய பேரரசின் முதல் பேரரசராக மட்டுமல்ல, ரோமின் 2வது நிறுவனர் என்றும் நினைவு கூர்கிறது.